எழில் சுடர் சீரியலில் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோட் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் கரெக்டாக கவின் இது எங்கேயோ கேள்விப்பட்ட வாசனையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாங்க. நல்லா இருக்கே அப்படின்னோடனே, அபி இங்கே ஓடியா, ஏன் இங்கே பாரேன், சாப்பாடு சூப்பராக செஞ்சுருக்கா பிரியாணி அப்படின்னோடனே, எங்கே கொடு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னோடனே, அபி சாப்பிட்டு பார்த்துட்டு, ஓ இது அம்மா சமைச்ச மாதிரியே இருக்கே அப்படின்னோடனே, எது அம்மா சமைச்ச மாதிரி இருக்கா அப்படின்னா எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அஞ்சலி பாப்பாவும் கேட்குறாங்க, காவியாவும் கேட்குறாங்க, ஊட்டி விட்றாங்க நம்ம அபி. அதுக்கப்புறம் பசங்க எல்லோரும் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கப்போ கரெக்டாக கனகவழி பாட்டி வந்துடுறாங்க. என்ன அப்படின்னோடனே, இல்லை அம்மா சமைச்ச மாதிரியே சமைச்சிருக்கா சுடர் பிரியாணி, அதான் அப்படின்னு, எங்கே கொடு சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா உனக்கு எப்படி இந்துவோட கைப்பக்குவம் வந்துச்சு சொல்லு அப்படின்னு கேட்டோன்னே, அப்படியா இருக்குது, நான் எப்பவும் போல தான் சமைச்சேன் அப்படின்னோடனே, இல்லை நீ பொய் சொல்கிற, நிச்சயமாக இது இந்துவே சமைச்ச மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்துவை வேறு பார்த்தது இல்லைல்ல, அவள் சமைச்சா இப்படி தான் இருக்கும், யாராவது உனக்கு சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி சுடர் சமாளிக்கிறாங்க. வழக்கமாக நானே கொஞ்சம் கம்மியாக சாப்பிடுவேன், ஆனால் இந்து சமைச்சானே என் கழுத்து வரைக்கும் சாப்பிடுவேன்னு பாட்டி சொன்னோன்னே எல்லா பசங்களாம் விழுந்து சிரிக்கிறாங்க. உடனே எழில் அங்கே என் இந்து பேருக்கு அடிப்படுது அப்படின்னோடனே, இங்கே சாப்பாடு சூப்பராக இருக்குது பிரியாணி, அப்படியா யார் சமைச்சது அப்படின்னு கேட்டோன்னே, சுடர் தான் சமைச்சான் அப்படின்னோடனே, எனக்கு ஒன்றும் தேவையில்லைன்னு கோச்சிக்கிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க. மாடிக்கு போனதுக்கப்புறம் அவெல்லாம் சமைப்பாலாம், அது இந்து மாதிரி இருக்குமா, இருக்கவே இருக்காது. பசங்க எல்லாம் சொல்கிறத காதில் கேட்குது, சாப்பாடு சூப்பராக இருக்குது பிரியாணி அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குன்னா காதில் கையை வச்சுக்கிட்டு கத்துறாப்புல எழில். அவெல்லாம் சமைச்சதை போய் ஆசைப்பட்டு சாப்பிட்றாத எழில், அப்புறம் உனக்கு தான் கௌரவ குறைச்சல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. கேட்ட கீழே படிப்படியாக வந்துடுறாங்க. வாசனையை பிடிச்சிட்டு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே கண் கலங்குறாப்புல, இந்து சமைச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சமைச்சதை சாப்பிட்டு சந்தோஷப்படுறாப்புல கண் கலங்கி வேக வேகமாக அள்ளி போட்டு சாப்பிட்றாங்க. இந்து ஒன்று நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன், ஆனால் எப்படி ஒன்றை மாதிரியே சமைச்சிருக்காங்கிறது தான் எனக்கு புரியாத புதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழில் சாப்பிட்றத சாப்பாடை வாசலில் ஜன்னல் வழியாக பார்த்து இந்து சந்தோஷப்படுறாங்க. குழந்தைங்களும் நல்லா சாப்பிட்டாங்க, இவரும் சாப்பிட்டாரு, இப்போ தான் மனசு நிறைவாக இருக்குது அப்படின்னு ரொம்ப நாள் கழித்து இந்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுறாப்புல. அடுத்த நாள் காலையில் பசங்க எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. காவியா ஒரு கார்டை ஒன்று எடுக்கிறாங்க. ஆமாம் நீ காம்படிஷனில் கலந்துக்க போறியா அப்படின்னோடனே, என்ன அதெல்லாம் நம்ம காம்படிஷனில் கலந்து அப்பா கிட்ட பர்மிஷன் வாங்கணும், அதெல்லாம் ஆவற கதையா அப்படின்னோடனே, நீ ஏன் அபி நம்ம 2 பேரும் சேர்ந்து கேட்கலாம் அப்பா கிட்ட அப்படின்னோடனே, எதுக்கு, ஒன்றும் தேவையில்லை, நமக்கு படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு இங்கிலீஷில் பக்கம் பக்கமாக பேசுவார். வேண்டாம் அதுக்கு கேட்காமே இருக்கலாம் அப்படின்னோடனே விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சரி அப்பா கிட்ட கேட்டால் தான் ஆகணுமா என்ன, கேட்காமே எல்லா காம்படிஷனில் நம்ம ப்ரைஸை போய் ஜெயிச்சுட்டு வரோம் அப்படின்னோடனே, காவியா நீ பாடலையா அப்படின்னோடனே, எங்கே எனக்கு ஸ்டேஜை பார்த்தா தான் பயமாக இருக்குமே அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, அதான் நாங்கள் இருக்கோம்ல பார்த்துக்கலாம், பேர் கொடுக்குறியா அப்படின்னோடனே, இவ பேரை என்ன கொடுக்குறது, நம்மளே கொடுத்துருவோம் அப்படின்னோடனே, கரெக்டாக பால் எடுத்துகிட்டு வராங்க. நம்ம சுடர் எடுத்துகிட்டு அஞ்சலி பாப்பாவை தனியாக விட்டுட்டு அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க, அவங்க ஏதோ காம்படிஷனில் கலந்துக்க போகிறாங்களாம், அதான் என்னை விட்டுட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் நீங்களும் காம்படிஷனில் கலந்துக்கலாமே அப்படின்னா, அபிக்கு மேக்கப் போட தெரியும், காவியாவுக்கு பாட்டு பாட தெரியும், கவினுக்கு வரைய தெரியும், ஆனால் எனக்கு சாப்பிட்டு தூங்க தான் தெரியும், இதை காம்படிஷனில் வச்சுப்பாங்களா மாட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பேசுகிற அப்படின்னோன்னே சுடர் விழுந்து சிரிக்கிறாங்க. அதான் நீ நல்லா பேசுகிறல்ல, பேசாமல் பேச்சு போட்டி கலந்துக்கலாம்ல அப்படின்னோடனே, அஞ்சலி அதெல்லாம் வேணும்னா நம்மளை ஒன்று செய்யலாம், ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு வேணால் போகலாம், நம்ம காம்படிஷன் போட்டியிலலாம் கலந்துக்கக்கூடாது அப்படின்னோடனே விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. காவியா நீ தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு பாலை கொடுத்துட்டு நீ காம்படிஷனில் கலந்துக்க, நல்ல பாடுவேல்ல, உனக்கு நம்பிக்கை கொடுக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, நீ ஜெயிச்சே ஆகணும்னு ஒன்றும் சட்டம் இல்லை, சும்மா முயற்சி பண்ணேன்னா உனக்கு நாளை பின்ன 4-5 போட்டி கலந்துக்கிட்டேன்னா உனக்கே கான்ஃபிடென்ட் கிடைக்கும் அப்படின்னோடனே, இப்போ என்ன பாட்டு பாடியில் நான் கலந்துக்கணும் அவ்வளோதானே, சரி அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே தான் சொல்லேன், ஈன்னு இழிச்சிக்கிட்டு, இவ்வளோ சிரிக்காத எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கவின் சொன்னோன்னே, சரி கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எல்லோரும் வந்துடுறாங்க. பேக் எடுத்துகிட்டு சுடர் கொடுக்குறப்ப எழில்கிட்ட மனோகரி சொல்கிறாங்க, இன்றைக்கி எங்கேயும் போயிடாத, ஃப்ரீ பண்ணி வச்சுக்க, நான் உனக்கு சாயந்தரம் அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னோடனே, என்ன அவார்டு கொடுக்குறாங்க அப்படின்னோடனே, பெரிய பெரிய ஆஃபீஸர் எல்லாமே வருவாங்கள்ல டெல்லியிலேருந்து அப்படின்னு சொன்னோன்னே, ஓ ஆமாம் எனக்கு பெரிய சிறப்பான பட்டம் கொடுக்குறாங்கல்ல, இந்த வருஷத்தில் பெஸ்ட்டு நீ தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அபி எனக்கு ஒரு டவுட்டு, ஆமாம் இவருக்கெல்லாம் யார் அவார்டு கொடுப்பா அப்படின்னு கவின் கேட்டோன்னே,
வேறு யார் கொடுக்க போகிறா, அவங்களே கொடுத்துக்கிட்டு அவங்களே வாங்கிக்க போகிறாங்க. இப்போல்லாம் அப்படி தானே நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிச்சிட்டாங்க.